புகலிடும் இயேசு ரட்சகர் பாரினி பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர் பாரினி பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே, பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினி பலியாக மாண்டாரே. கால் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடமுள்களில் பின்னி சூடிட, கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடமுள்களில் பின்னி சூழ்ந்திட, ரத்த வெள்ளத்தில் கத்த தொங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை தாங்கும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினி பலியாக மாண்டாரே. உலகத்தின் ரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். உலகத்தின் ரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினார் உம்மை கைவிடார், தளராமல் நம்பி ஓடிவா, தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினி பலியாக மாண்டாரே. பாவசாபங்கள் வியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில், பாவசாபங்கள் வியாதிகள் பல தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதே, கர்த்தர் இயேசுவண்டை ஓடிவா, கர்த்தர் இயேசுவண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினி பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். இளைப்பாறுதல் தரும் இயேசுவே, இன்று தேடி நாடி ஓடிவா, இன்று தேடி நாடி நம்பிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினி பலியாக மாண்டாரே. கடவுள் பெரியவரா, சாபம் பெரியதா? நான் பல வருடம் முன்பதாக மலேசியாவில் ஒரு 8 வருடங்கள் இருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் நான் பிரயாணம் பண்ணும் பொழுது எனக்கு அருகாமையில் ஒரு வாலிபன் அமர்ந்திருந்தார். அவர் மிக துக்கமான ஒரு முகத்தோடு இருப்பதை கண்டேன். அவரோடு கூட என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து பேசிக்கொண்டு வரும் பொழுது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சாபம் பெரிதா, கடவுள் பெரியவரா? அல்லது கடவுள் பெரியவரா, சாபம் பெரிதா என்று என்னிடத்தில் கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், நான் நம்புகிற கடவுள் அவர் அன்பே உருவானவர், அவர் ஆவியாய் இருக்கிறார், அருள் உள்ளவர், ஒளியாய் இருக்கிறார், உள்ளத்திலே தங்குகிறார், அவருக்கு மேலானது எதுவுமே கிடையாது, கடவுள் தான் பெரியவர் என்று கூறினேன். அப்பொழுது அந்த வாலிபன் என்னை பார்த்து, ஐயா,
எனக்கு நிம்மதியே இல்லை. என் வாழ்க்கையிலே நான் ஒரு எஸ்டேட்டில் வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, எனக்கு அழகான ஒரு மகன் இருக்கிறார். அந்த பிள்ளையை நான் ரொம்ப அருமையாக நேசிக்கிறேன். ஆனால் எனக்கு யாரோ ஒருத்தர் சாபம் பண்ணி வச்சுட்டாங்க, பிலிசுனியம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு தூக்கம் வரல. எப்பொழுதும் சாவுன்ற ஒரு எண்ணம் வருது. இந்த கொசுவர்த்தி இருக்குதுங்களா, அதை அப்படியே உடைச்சி நுணுக்கி அதை குடித்து செத்துடலாமான்னு கூட நினைக்கிறேன். ஆனால் என் மனைவியும் பிள்ளையும் நினைக்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்குது. நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அநேகர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு நான் கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, கடவுள் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்வார். நான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அநேக காரியங்களை சொல்லி இயேசு எனக்கு செய்த நன்மைகளை சொன்னேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட இப்பொழுது பேச விரும்புகிறேன். முதலாவது, இந்த சாபத்தின் துவக்கம், த ஒரிஜின் ஆஃப் கர்ஸ். சாபம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது இது ஆசீர்வாதத்துக்கு எதிர்மறையானது. மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கோபம், பொறாமை, இழப்பு, கசப்பு அல்லது ஏமாற்றம், இவைகளின் அடிப்படையிலே வார்த்தைகளினாலே, பார்வையினாலே, செய்கையினாலே ஒருவருக்கு செய்து வருகிற அல்லது சொல்லுகிற காரியங்கள் தான் சாபம் என்று சொல்லலாம். சிலர் அந்த கை விரல்களை அப்படியே உடைப்பாங்க, சொடக்கூடுவாங்க. சிலர் மிளகாய் எடுத்து போடுவாங்க அல்லது மண்ணை தூக்கி தூவி போடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளை பிறக்கக்கூடாது, பிள்ளை பிறந்தா அதுக்கு மனிதர்களுக்கு பலவிதமான வேதனைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். படிக்கக்கூடாது, பணி செய்யாமல் இருக்கணும், பதவி கிடைக்கக்கூடாது, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகணும், பொருளாதார நெருக்கடி ஏற்படணும், பண கஷ்டம் ஏற்படணும், பகை ஏற்படணும், பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு பலவிதமாக பிலிசுனியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். கயிறு கட்டுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபனை குறித்து நான், அது வெளிநாட்டில் நடந்த சம்பவம், அவருக்காக பிரார்த்தனை பண்ணும்படி என்னை அழைத்துட்டு போனாங்க. கொலருப்பூர் இடத்துலேருந்து பினாங்கிற பட்டணத்துக்கு போனேன். அங்கே போகும்பொழுது அந்த என்னை காரில் கூட்டு போனவங்க சொன்னாங்க, எங்கள் பையன் நல்லா படிச்சுட்டு இருந்தான், நம்பர் 1 படித்தான், ஒரு பெண்ணை நேசித்தான். அதுக்கு பிறகு அவருக்கு என்ன நடந்ததோ தெரியாது. இப்பொழுது எந்த நேரம் அந்த நாட்டில் கிராஃபோன் பெட்டி மாதிரி இருக்கும், இந்த எம்பி ரெக்கார்டு போடுறது, அந்த ரெக்கார்டை போடுறான், எடுக்கிறான், எடுக்கிறான், ஒரு பூவை எடுக்கிறான், முகர்றான், வைக்கிறான். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்ல, அவன் வாழ்க்கையே பாழா போச்சுன்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போனாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நான் மதுரையில் ஊழி செய்யும் பொழுது, வேலை செய்யும் பொழுது ஒரு அம்மா என்னுடைய கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் கணவனாருக்கு நல்ல ஒரு வயல்வெளி இருக்குது, அந்த வயல் தோட்டத்தில் நாங்கள் எல்லாம் நடுறோம், விதைக்கிறோம், ஆனால் அறுவடைக்கு மாத்திரம் எங்கள் கணவனார் போக மாட்டார், அந்த அறுவடையை வேற யாராவது பண்ணிடுறாங்க அப்படின்னு அந்த அம்மா வேதனையோடு வந்தாங்க. இன்னொருத்தர் ஐயா வந்திருந்தார், அவர் ஆட்டோ ரிக்ஷா வச்சிருக்காரு. நான் ஆட்டோ ரிக்ஷா வாங்கி வச்சிருக்கிறேன், யாருமே இதில் ஏறுறது கிடையாது, எனக்கு என்ன செய்வதே தெரியலன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். கடைசியில் கடவுள் அவரை ஆசீர்வதித்து இப்பொழுது அவர் நன்றாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த சாபமானது பைபிள் பிரகாரம் ஏதேன் தோட்டத்தில் உருவானது. பாருங்க, பிசாசு தான் இந்த சாபத்துக்கே காரணம். அவர் விழுந்து போன ஒரு தூதன். ஒரு காலத்தில் கடவுளுடைய சன்னிதானத்தில் அவர் ரொம்ப நல்லா இருந்தான். ஆனால் அவன் என்ன செஞ்சான்னா, கடவுளை காட்டிலும் தான் மேலானவனாய் மாறும்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டினதுனால அவன் கீழே விழுந்து போனான். ஆதியாகமம் 1:28 வாசித்தீங்கன்னா, தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார், அவர்களை உண்டாக்கி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் the crown of all creation, உண்டாக்கப்பட்ட அந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றை காட்டிலும் அவனே ஒரு உன்னத சிகரமாக காணப்பட்டான். ஏவாள் பார்த்தீங்கன்னா, ஜான் மில்டன் என்ன சொல்றாருன்னா, she was the queen of the universe, உலகத்தின் ராணியாக காணப்பட்டார், அழகில் சிறந்தவளாக காணப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த 2 பேரை என்ன நடந்ததுன்னா, இந்த பிசாசு ஏமாத்திட்டான். ஆதியாகமம் 1:28 வாசித்தோம். அவங்களுடைய இடம் எதுன்னா ஏதேன் தோட்டம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இதயம் தான் ஏதேன் தோட்டமா இருக்கு, சபை ஏதேன் தோட்டமா இருக்குது, நம்முடைய வீடு ஏதேன் தோட்டமா இருக்குது. பாம்பை போல அல்லது சர்ப்பத்தை போல பிசாசு என்னஞ்சானா அந்த வடிவில அல்லது அந்த உருவத்துல அவனை ஏமாத்திட்டான். ஆதியாகமம் 3:14 வாசித்தீங்கன்னா, சர்ப்பத்தினாலே இந்த ஆதாமும் ஏவாளும் ஏமாற்றப்பட்டதுனால அந்த சர்ப்பம் சபிக்கப்பட்டது. ஒரு 3:17 நம்ம வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாள் செய்த அவங்களுடைய
அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது. இப்ப பாருங்க, சாபத்துக்கு காரணம் ஒரு அந்தகாரத்தின் சக்தி தாங்க. பிறகு இது ஏதேன் தோட்டம் மாத்திரம் இல்லைங்க, ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே நடந்தது. ஆதியாகமம் 4:11 வாசித்தீங்கன்னா, அவன் இந்த காயின் என்ன செய்யறான்னா, தன்னுடைய சொந்த சகோதரன் ஆபேல அவன் கொலை செய்தறான். 4 பேர் தான் உலகத்தில் இருக்கிறாங்க. ஒரு பூங்காவில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. வெறும் பல வகைகள் உள்ள மரங்கள், செடிகள், கனி வகைகள், காய்கறிகள் எல்லாம் இருக்குது. இதை சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வேற யாருமே கிடையாது. சொல்லிக் கொடுப்பதற்கு டிவி பார்த்து அல்லது நண்பனுடைய பேச்சு கேட்டு செய்வதற்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. ஆனா என்ன நடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா, முதல் மனிதன் அவன் கீழ்ப்படியாமையினாலே அவன் ஆவியிலே செத்து போனான். செத்து போனது மாத்திரம் இல்ல, அவனுக்கு பிறந்த அந்த காயின் ஆபேல் 2 பேர்ல ஒருத்தன் என்ன செய்யறான்னா ஆட்டை பலியிடுறான், இன்னொருத்தர் பழ வகைகளை வைக்கிறான். கடவுள் அவனுடைய அந்த பழ வகைகளை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா ரத்தத்தினால பாவமன்னிப்பு உண்டு என்பதை மனிதன் கீழ்ப்படியாமல் போன பொழுதே அவர் அதை உண்டு பண்ணிவிட்டார். ஆகவே என்ன நடந்ததுன்னா, ஆதியாகமம் 4:11 காயின் தன் சொந்த வழியை தேர்ந்தெடுத்ததுனால நீ இந்த பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய் என்று கடவுள் அவனோடு சொன்னார். பாருங்க, முதலாவது அது அந்த தோட்டத்துக்குள்ள சர்ப்பம் சபிக்கப்பட்டது, பிறகு பூமி சபிக்கப்பட்டது, இப்பொழுது மனிதன் சபிக்கப்பட்டான். பிறகு என்ன நடந்ததுன்னா, இது குடும்பத்திலையும் மறுபடியும் வந்தது. எப்படி வந்ததுன்னா, ஆதியாகமம் 9:25 கானான் சபிக்கப்பட்டான். அந்த குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்களை ஒரு தகப்பன் செய்த தவறினாலே மகன் சபிக்கப்பட்டான். அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா நன்றாக தெரியும். இப்போ the outcome of curse, சாபத்தின் விளைவு என்னன்னு பார்த்தோம்னா, அதனுடைய தண்டனை என்னன்னா மெட்டீரியல் வேர்ல்ட், இந்த உலகமானது சபிக்கப்பட்டது. பூமியில பாத்தீங்கன்னா முள்ளு வடை இருக்கிறத பார்க்கிறோம், உபயமற்ற மரங்கள் இருக்கிறத பார்க்கிறோம், உபயமற்ற செடிகள் இருக்கிறத பார்க்கிறோம், எல்லாவற்றுக்கு மேலாக முட்கள் இருப்பதை பார்க்கிறோம். முட்கள்னா எதை காட்டுகிறது? அது சாபத்தை காட்டுகிறது. முள்ளுக்கு விதை கிடையாது. முள்ளுக்கு விதை யாரும் போய் வாங்குறது கிடையாது, கடையில விற்பது கிடையாது. ஆனா அது தானாகவே வந்து விட்டது. களைக்கு விதை யாரும் வாங்குவது கிடையாது, அது தானாகவே வந்து விட்டது. அப்ப மனிதன் பாருங்க கடினமாக உழைக்க வேண்டியதாக இருந்தது. ஒருத்தரை ஒருத்தர் அவன் கடிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவன் ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்ல ஆரம்பித்தான். அவனுடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டது. பிறகு மனிதனுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. நீ நெத்தியில வேர்வையை சிந்தி வேலை செய்வாய்ன்னு சொன்னார். அந்த ஏவாளை பார்த்து சொன்ன பொழுது, நீ கர்ப்பவதியாகி பிள்ளை பெறும் பொழுது வேதனைப்பட்டு நீ பிள்ளை பெறுவாய் என்று சொன்னார். அப்புறம் என்ன நடந்தது என்றால், இந்த மிருகங்கள் மனிதனை பாய்க்க ஆரம்பித்தன. ஒரு காலத்துல ஆதாம் தான் இந்த மிருகங்களுக்கு தான் பெயர் வைத்தான். அந்த மிருகங்கள் அவனை பாய்க்க ஆரம்பித்தது. பிறகு பார்க்கிறோம் பாத்தீங்கன்னா, மேன் became a fugitive, அவன் அலைந்து திரிகிறவனாய் மாறினான். ஆதியாகமம் 4:12 வாசித்தீங்கன்னா, பூமியில ஒண்ணுமே தராதுன்னு சொன்னதை பார்க்கிறோம். ஆனா இப்ப அவனுக்கு என்ன நடந்தது என்றால், நீ அலைந்து திரிவாய், உன்னை பார்க்கிறவனா உன்னை கொண்டு போடுவான் என்று சொல்லப்பட்டது. பிறகு மனிதன் என்ன செய்தான் என்றால், இந்த சாபத்தை அதை மாற்றி போடுவதற்காக அவன் பல நிவாரணங்களை செய்ய ஆரம்பித்தான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கோத்திரமே சபிக்கப்பட்டது. மனிதன் மாத்திரம் சபிக்கப்படவில்லை, பூமி மாத்திரம் சபிக்கப்படவில்லை, மனிதன் அலைந்து திரிகிறவனாய் காணப்படவில்லை, அந்த ஒரு கோத்திரமே சபிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அதான் நோவாவின் வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் the outcoming of curse. இந்த சாபத்தை இதிலிருந்து தப்புவது எப்படி? how to overcome. ஒருத்தர் சொல்றாரு, சொல்லும் சொல்லுக்கெல்லாம் உலகம் மனிதன் அறிவான் என்றால் உலகம் அன்றே அழிந்திருக்கும். நீ நாசமா போக, உன் வாயில மண்ணு விழுக, உனக்கு பிள்ளையே இருக்காது, நீ மலடியா இருப்ப. இப்படி நீங்க பாருங்க, ஒருத்தன் நல்லா இருக்கிறது பிடிக்காது மனுஷனுக்கு. ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான், தினமும் கஷ்டப்பட்டு வேலை செய்வான். அவன் தன்னுடைய பணத்தெல்லாம் என்ன செய்வானா, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைப்பான், அதிகமாக சாப்பிட மாட்டான், தன் வாழ்க்கையில் தனக்கு வருங்காலம் இருக்குன்னு சொல்லி நினைத்து இருப்பான். ஒருத்தன் குடிச்சுக்கிட்டே இருப்பான், ஊர் சுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா அவன் இவனை பார்த்துக்கிட்டு இவன் மாத்திரம் நல்லா வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்ப பாருங்க, மனிதனுக்குள்ள தானும் நல்லா இருக்க மாட்டான், பிறனையும் வாழ விட மாட்டான். இதான் நம்ம இருக்கிற உலகம். நான் என்ன செய்யறதுங்க? அப்பதான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, கடவுள் மனிதனுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஒரு பகையை உண்டு பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, பரமபிதா, நான் ஒருவரை அனுப்ப போகிறேன். அவர் மனிதனை இந்த சாபத்திலிருந்தும்
பாவத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் பிணியிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் விடுதலை செய்வார் என்று சொன்னார். இங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். 3 தடவை சாபம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுடைய நோக்கமே மக்களை ஆசீர்வதிக்கும்படி வந்தார். அவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், தம்முடைய சீசர்களை ஆசீர்வதித்தார். பிறகு இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனைகளே யாரை நீ சபிக்காதன்னு சொன்னார். நீ ஆசீர்வதிப்பதை அல்லாமல் யாரையும் சபிக்க வேண்டாம் என்று கூறினார். தேவன் ஒரு ஆசீர்வாதத்தின் கடவுளாய் காணப்படுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த சரீரத்தை கடவுள் தமக்கென்று தெரிந்தெடுத்தார். ஒரு திருமூலர் என்ன சொன்னார்னா, மனமே கோயில், ஊன் உடம்பு பேராலயம். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. நம்முடைய மனது கோயில், இந்த ஊன் உடம்பு பேராலயம். இஸ்லாம்ல என்ன சொல்றாங்கன்னா, தூய உள்ளம் இறைவன் தங்கும் ஆலயம். நீ உன் உள்ளத்தை சுத்தமா வச்சேன்னா அங்கதான் கடவுள் தங்கியிருப்பார். ஒரு இடத்துல ஒரு வாசகத்தை வாசித்தேன், உன் இதயத்தில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருந்தா நீ சொர்க்கத்தை அடைய முடியாது என்று அவங்க எழுதி நம்புறாங்க. பைபிள் என்ன போட்டு தெரியுங்களா? நீங்கள் கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நமக்குள்ளே கடவுள் வாசமாய் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னா, கடவுளை நம்ப வேண்டும். நம்பும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, இந்த சர்ப்பம் என்பது ஒரு சாபத்திற்கு அடையாளமா இருக்கிறது. ஆனா கடவுள் என்ன செஞ்சார்னா, மனிதனுக்காக சாபமாக மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுக்கு காரணம், அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொலையாளியை தான் அவன் சிலுவையில் அறைவான். குற்றம் உள்ளவன், அவன் மாற்ற முடியாதவன், அவனை மாற்றவே முடியாது என்று ரோமர்கள் அறிந்த பிறகு அவனுக்கு கொலை தண்டனை, சிலுவையிலே அவனை கொன்று விடுவார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து என்னங்க தப்பு செய்தார்? கண்களை திறந்தது பாவமா? காதுகளை திறந்தது பாவமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் இன்னொரு இடத்தில் வாருங்கள் என்று சொன்னது பாவமா? என்னிடத்தில் வருகிறவனை ஒருபொழுதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொன்னது பாவமா? அன்னைக்கு இருந்த அந்த யூதர்கள் சமாரியர்களை பயங்கரமா வெறுத்தாங்க. அவங்க தான் உயர்ந்தவங்க என்று எண்ணினாங்க. அவங்க பிறப்பிலே ஆபிரகாமின் பிள்ளையாய் பிறந்ததுனால, இப்ராஹிமுடைய பிள்ளையாய் பிறந்ததுனால எங்களுக்கு தான் பரலோகத்தில் முதலிடம் சொல்லி நம்பினாங்க. மற்றவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது உலகத்திலே ஆண்கள் பெண்கள் ஏழை பணக்கார உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாராதபடி எல்லோரையும் நேசித்தார் என்பதை பார்க்கிறோம். ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. எவ்வளோ அவன் கஷ்டப்பட ஆரம்பித்தான். அவன் இருப்ப ஆரம்பித்தான். அவனுடைய எடையை அவன் இழக்க ஆரம்பித்தான். காய்ச்சல் நாம் அவதிப்படும் பொழுது மருத்துவர்கள் எல்லாம் அவனுடைய வியாதிக்காக ஒருவேளை அவன் இந்த சயரோக வியாதி என்று சொல்லி மருந்து கொடுத்தாங்க. ஆனா எந்த மாற்றமும் கிடையாது. நாளாக நாளாக மருந்து எடுக்க எடுக்க அவன் செத்து கொண்டே இருக்கிறான். அவன் உதவி செய்ய முடியாத நிலைமையில அவன் மரித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பையனுக்கு உதவி செய்வதற்கு ஒரு கிறிஸ்துவ நர்ஸ் தாதியம்மா இருந்தாங்க. அந்த பையனை ரொம்ப நன்றாக கவனித்து அவனுக்கு அருமையான வார்த்தைகளை போதித்தாங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லி இயேசுடைய அன்பை குறித்து சொன்னாங்க. அப்பொழுது அந்த பையன் மிகவும் பயப்பட்டவனாய் காணப்பட்டான். அவன் பயத்தின் நிமித்தமாக கலக்கம் உள்ளவனாய் காணப்பட்டான். அவனுடைய பெற்றோர்கள் மிகவும் ஏழைகள். அவங்க மாமா தான் கொஞ்சம் உதவி செய்தாலும் பணம் கொடுத்தாராம் படிப்பதற்காக. ஆனா அந்த பெற்றோர்கள் அந்த பணத்தை கொடுக்காததுனால அந்த மாமா என்ன செஞ்சிட்டாராம், அந்த பையனை சபித்து விட்டார். அதனால பாத்தீங்கன்னா இந்த பையன் வியாதினால சாவான், அவன் ஒரு நாளும் தேறி வரமாட்டான்னு சொல்லிட்டார். அப்ப இந்த வார்த்தைகள் இந்த பையனை அப்படியே தொல்லை பண்ண ஆரம்பித்தது. அப்போ அவன் கேட்டானா, எங்க அங்கிள் எங்க மாமா அப்படி எனக்கு சாபம் பண்ணிட்டாரு, நான் ஒருவேளை மரித்துருவானா, அவருடைய வார்த்தைகள் நிமித்தமா நான் செத்துருவானா என்று சொன்ன பொழுது அப்பொழுது அந்த நர்ஸ் சொன்னாங்களாம், இயேசு கிறிஸ்து மாறாத ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அவர் உன்னுடைய அங்கிளை காட்டிலும் மேலானவர். அவர் உனக்கு நிச்சயமாக உதவி செய்வார். நீ பயப்படாத, நீ இயேசுவை நம்பு, இயேசுவை உன் உள்ளத்திலே நம்பினால் போதும், உன் வியாதியை நீக்குவார் என்று சொல்லி அந்த பெண் அவனுக்காக ஜெபித்தார்களாம். அந்த பையன் சோமாயி அவன் தேறி தன் வீட்டுக்கு சென்றான். இது கேட்கிற பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சாபமா, பிள்ளைகள் மத்தியில் சாபமா,
எல்லாருக்கும் அந்த மாதிரி சாபங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். நான் இங்கே 92ஆம் வருஷம் என்னுடைய சொந்த இடத்துலையே நான் வந்து பின்னால் வீடு கட்டி தங்க ஆரம்பித்தேன். 2 கேட் இருக்குது. மிளகாய், எலுமிச்சம்பழம், வெள்ளை பவுடர் போட்டுட்டாங்க. நான் என்ன சொன்னா எட்டி உதச்சிட்டேன். என் கையில் மிளகாய் கொடுத்துருந்தா ரசம் வச்சுருக்கலாம், எலுமிச்சம்பழம் கொடுத்துருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாம். யாரோ போட்டு வச்சுட்டாங்க. ஒருத்தர் சொன்னார், எட்டி உதச்சிட்டேன்னா காலு வராமல் போயிடுனார். அப்புறம் எனக்கு ஒரு லெட்ரு வந்தது. அந்த கடிதம் என்னன்னா, ஐயா உங்களுக்கு ஒரு அணுகுண்டு வைத்திருக்கிறேன், 2 மாசத்துல படுத்த படுக்கை ஆகிவிடுது அப்படின்னு சொல்லி. அவன் பேர் ஆறுமுகம், எழுதுறது சிவகாசி, போஸ்ட் பண்ணது சேலம். அந்த லெட்டரை நான் வீட்டில் வச்சிருக்கிறேன். நான் நல்லா தூங்குறேன், நல்லா எந்திரிக்கிறேன், பஸ்ல போகும்போது தூங்கிட்டு தான் போறேன். எந்த சாபமும் என்னை தொட முடியாது. அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க, அங்க பார்த்தா நிறைய ஆணியா இருக்கு. அது துணி கட்ட ஆணி அடிக்கிறாங்க. எதுக்கு கட்டினா என்னங்க, சொல்லும் சொல்லுக்கெல்லாம் மனிதன் அழிவான் என்றால் உலகம் அன்றே அழிந்திருக்கும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க கண்களை மூடி என்னோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள். அன்புள்ள பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாம ஒரு பரமபிதாவே, நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. பாவ சாபங்களுக்காக நீர் இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பினீர். இயேசு கிறிஸ்தவருடைய தெய்வம் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களை மீட்கும் பொருட்டாக நீர் இந்த உலகத்திலே வந்தீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே வல்லமை, உடைய நாமத்தினால வல்லமை, உடைய வார்த்தையினால நான் வல்லமை. இப்பொழுதே இதை கேட்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் இன்னும் அதிகமாக அறிய விரும்பினால், ஜெபிக்க விரும்பினால், கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசியோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர், பாவினி பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர், பாவினி பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாவினி பலியாக மாண்டாரே. கால் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடம் முள்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடம் முள்களில் பின்னி சூடிட. ரத்த வெள்ளத்தில் கத்த தொங்கினார், இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை தாங்கும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாவினி பலியாக மாண்டாரே. உலகத்தின் ரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். உலகத்தின் ரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினார் உம்மை கைவிடார், தளராமல் நம்பி ஓடிவா. தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாவினி பலியாக மாண்டாரே. பாவசாபங்கள், வியாதிகள், பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவசாபங்கள், வியாதிகள், பல தோல்விகள் உங்கள்
வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதே கர்த்தரே சுவன்னை ஓடிவா கர்த்தரே சுவன்னை ஓடிவா பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாவியில் பலியாக மாட்டாரே வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் என் அண்டையில் என்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் என் அண்டையில் என்கிறார் இளைப்பாறுதல் தரும் இயேசுவே இன்று தேடி நாடி ஓடிவா இன்று தேடி நாடி நம்பிவா பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர்